வணக்கம் நண்பர்களே. தமிழ் மேவன் சேனல்ல இன்றைய டெய்லி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் MCQS வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். MCQS தொடங்கலாமா? 2026 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட சப்ததாரா கட்டமைப்பில் எத்தனை முக்கிய வளர்ச்சி பகுதிகள் இடம்பெற்றுள்ளன? 5, 7, 9, 12. சரியான பதில் 7. 2047க்குள் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்காக 7 முக்கிய துறைகளை உள்ளடக்கி இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி, விவசாயம், உணவு பதப்படுத்துதல், தொழில்நுட்பம், கதிசக்தி, பாதுகாப்பு, சுயசார்பு, பசுமை, நீல பொருளாதாரம் மற்றும் மின்திறன் ஆகியவை அந்த 7 கூறுகள் ஆகும். இந்தியாவில் உள்ள குடிமை பாதுகாப்பு அமைப்பு எந்த சட்டத்தின் விதிகளின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது? பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005, குடிமை பாதுகாப்பு சட்டம் 1968, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, பொது ஒழுங்கு சட்டம் 1972. சரியான பதில் குடிமை பாதுகாப்பு சட்டம் 1968. நவீன பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அவசர கால சூழ்நிலைகளில் பொதுமக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய நவீன குடிமை பாதுகாப்பு தொண்டர்படை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இவ்வமைப்பு 1968ஆம் ஆண்டின் சிவில் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. சப்ததாரா திட்டத்தின் கீழ் அடுத்த ஓராண்டிற்குள் எத்தனை கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்களில் பயிற்சி அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? 50 லட்சம், 2 கோடி, 1 கோடி, 75 லட்சம். சரியான பதில் 1 கோடி. 80வது சுதந்திர தின உரையின் போது நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு சூழலை வலுப்படுத்தவும் உலகளாவிய AI பொருளாதாரத்தில் இளைஞர்கள் பங்கேற்கவும் ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு AI பயிற்சி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டத்திற்காக மத்திய அரசு எத்தனை கேள்விகள் கொண்ட வினா பட்டியலை அறிவித்துள்ளது? 29 கேள்விகள், 35 கேள்விகள், 40 கேள்விகள், 45 கேள்விகள். சரியான பதில் 40 கேள்விகள். 2011 கணக்கெடுப்பில் 29 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 13 புதிய விவரங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 40 கேள்விகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக SC/ST தவிர அனைத்து சமுதாயத்தினருக்கும் சாதி விவரங்கள் இதில் பதிவு செய்யப்பட உள்ளன. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 படி தீர்ப்பாய தலைவர்களின் பதவிக்காலம் மற்றும் அதிகபட்ச வயது வரம்பு என்ன? 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது, 5 ஆண்டுகள் அல்லது 67 வயது, 4 ஆண்டுகள் அல்லது 70 வயது, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. சரியான பதில் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. இம்மசோதா தீர்ப்பாய தலைவர்களுக்கு 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரம்பையும் உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டுகள் அல்லது 67 வயது வரம்பையும் நிர்ணயிக்கிறது. மேலும் நியமனங்களை மேற்கொள்ள தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையம் அமைக்கவும் வழிவகுக்கிறது. 2026 ஜூலை நிலவரப்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான மின்சார வாகன மின்னேற்றும் நிலையங்களை கொண்டுள்ள முன்னணி மாநிலங்கள் எவை? தமிழ்நாடு முதலிடம், கேரளா 2ஆம் இடம், மகாராஷ்டிரா முதலிடம், கர்நாடகா 2ஆம் இடம், குஜராத் முதலிடம், மகாராஷ்டிரா 2ஆம் இடம், கர்நாடகா முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம். சரியான பதில் மகாராஷ்டிரா முதலிடம், கர்நாடகா 2ஆம் இடம்.
கனரக தொழில்கள் அமைச்சக தரவுகளின்படி 6805 நிலையங்களுடன் கர்நாடகா 2ஆம் இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா முதலிடத்திலேயே நீடிக்கிறது. தமிழ்நாட்டில் 3839 மின்னேற்றும் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. நடமாடும் உணவு பரிசோதனை ஆய்வகங்களுக்கான இந்தியாவின் முதல் அங்கீகார திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது? FSSAI, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். BIS, இந்திய தரநிலைகள் பணியகம். NABL, தேசிய பரிசோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம். ICMR, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம். சரியான பதில் NABL. இந்திய தர கவுன்சிலின் கீழ் இயங்கும் NABL அமைப்பு உணவு பரிசோதனைகளை மக்களிடையே தரமாகவும் விரைவாகவும் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த நடமாடும் ஆய்வக அங்கீகார திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்தியா மற்றும் மலேசியா விமானப்படைகளுக்கு இடையே நடைபெற்ற உதாரா சக்தி 2026 கூட்டு பயிற்சியில் முதன்முறையாக பங்கேற்ற இந்திய போர் விமானம் எது? தேஜாஸ், ரஃபேல், MiG-29, மீரஜ் 2000. சரியான பதில் ரஃபேல். மலேசியாவின் சுபாங் விமானப்படை தளத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள் முதன்முறையாக களமிறக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான உரிய தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆர். நல்லக்கண்ணு, கி. வீரமணி, KM காதர் மொய்தீன், M. கிருஷ்ணசாமி. சரியான பதில் M. கிருஷ்ணசாமி. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமுதாய வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை கௌரவிக்க 2021 நிறுவப்பட்ட இவ்விருதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு M. கிருஷ்ணமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவ்விருது ரூபாய் 10 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கொண்டது. இந்திய விமானப்படையின் மதிப்புமிக்க TACDE நிறுவனத்தின் போர் விமான படைத்தலைவர் தகுதியை பெற்ற முதல் இந்திய பெண் போர் விமானி யார்? மோகனா சிங், அவனி சதுர்வேதி, பாவனா காந்த், சிவாங்கி சிங். சரியான பதில் பாவனா காந்த். குவாலியரில் உள்ள தந்திரோபாயா மற்றும் வான்வழி போர் மேம்பாட்டு நிறுவனம் ஃபைட்டர் காம்பேட் லீடர் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து இந்தியாவின் முதல் பெண் டாப்கன் போர் விமானியாக ஸ்குவாட்ரன் லீடர் பாவனா காந்த் சாதனை படைத்துள்ளார். இன்றைக்கு கேட்கப்பட்ட 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த MCQS உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோவில் கேட்ட அனைத்து வினாக்களுக்கும் சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருந்தா அது உங்க தயாரிப்பு சிறப்பா நடைபெற்று வருகிறதுன்னு அர்த்தம். இன்னும் சில வினாக்களில் தவறு ஏற்பட்டிருந்தா கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்தா நிச்சயமா வெற்றி பெறலாம். தினமும் கற்போம், தேர்வில் வெல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் தமிழ் மேவன்.